கோடை விடுமுறையை ஒட்டி மும்பையிலிருந்து தமிழகத்திற்கு 2 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகிறது. முசாம்பூர் திருச்சிராப்பள்ளி ஒரு வழி சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இது எல்லாத்தையும் பற்றி இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரெயின் நம்பர் 01005 மும்பை கன்னியாகுமரி சிறப்பு ரயிலானது மும்பை ரயில் நிலையத்திலிருந்து வருகின்ற ஏப்ரல் 9 முதல் ஏப்ரல் 30 வரை ஒவ்வொரு புதன்கிழமையும் அதிகாலை 12:30 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மதியம் 1:15 கன்னியாகுமரி ரயில் நிலையத்தை வந்து சேரும். ட்ரெயின் நம்பர் 01006 கன்னியாகுமரி மும்பை சிறப்பு ரயிலானது கன்னியாகுமரியிலிருந்து ஏப்ரல் 10 முதல் மே 1 வரை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மாலை 3:30 மணிக்கு புறப்பட்டு சனிக்கிழமை காலை 4:15 மும்பை ரயில் நிலையத்தை சென்று சேரும். இந்த ரயிலானது தாதார், தானே, கல்யாண், லோனாவாலா, புனே, தாவுன், குருடுவாடி, சோலாப்பூர், காலபுர்கி, வாடி, கிருஷ்ணா, ராய்ச்சூர், மந்திராலயம் ரோட், குண்டக்கல், ஆனந்த்பூர், தர்மாவரம், எலங்கா, கிருஷ்ணராஜபுரம், பங்காரப்பேட்டை, திருப்பத்தூர், சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், கொடைக்கானல் ரோடு, மதுரை, விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, திருநெல்வேலி, வள்ளியூர், நாகர்கோவில் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். அடுத்து இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் பார்த்துடலாம். இந்த ரயிலில் வந்து 4 AC 2 டயர், 6 AC 3 டயர், 4 ஸ்லீப்பர், 4 அன்ரிசர்வ்ட், 1 SLRD, 1 லக்கேஜுக்கும் பிரேக்கான் சேர்த்து மொத்தமாக 20 LHB வகை பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது. மும்பை சென்னை சென்ட்ரல் மும்பை இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது. ட்ரெயின் நம்பர் 01015 மும்பை சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயிலானது எல்லா புதன்கிழமைகளிலும் அதிகாலை 12:20 மணிக்கு மும்பை ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்டு அதே நாள் இரவு 11:30 மணிக்கு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை வந்து சேரும். மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 01016 சென்னை சென்ட்ரல் மும்பை சிறப்பு ரயிலானது எல்லா வியாழக்கிழமைகளிலும் ஏப்ரல் மாதம் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து அதிகாலை 4 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் காலை 4:15 மும்பை ரயில் நிலையத்தை சென்று சேரும். இந்த ரயிலானது ஏப்ரல் மாதம் முழுவதும் மற்றும் மே 1ஆம் தேதி சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து இயக்கப்படும். இந்த ரயிலானது தாதார், கல்யாண், தானே, லோனாவாலா, பூனே, தாவுன், குருடுவாடி, சோலாப்பூர், காலபுர்கி, வாடி, கிருஷ்ணா, ராய்ச்சூர், மந்திராலயம் ரோடு, டோனி, குண்டக்கல், கூட்டி, தாடாரிப்பட்டி, எரகுண்டலா, சுடப்பா, அசம்பெட்டா, ரேணிகுண்டா, அரக்கோணம், பெரம்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளிலும் நின்று செல்லும். அடுத்து இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் பார்த்தலாம். இந்த ட்ரெயின் வந்து ஒரு AC 2 டயர், 5 AC 3 டயர், 10 ஸ்லீப்பர், 4 அன்ரிசர்வ்ட், 2 SLRD சேர்த்து மொத்தமாக 22 பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது. முசாம்பூர் திருச்சிராப்பள்ளி முசாம்பூர் இடையே ஒரு வழி சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது. ட்ரெயின் நம்பர் 05299 முசாம்பூர் திருச்சிராப்பள்ளி சிறப்பு ரயிலானது முசாம்பூர் ரயில் நிலையத்திலிருந்து மார்ச் 29ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மாலை 6:30 மணிக்கு திருச்சிராப்பள்ளி சந்திப்பை வந்து சேரும். இந்த ரயிலானது ஹஜிபூர், சாப்ரா, சிவான், கோரக்பூர், ஐஸ்பர்க், ஜான்சி, போபால், நாக்பூர், லராஸ், விஜயவாடா, கூடூர், சென்னை எழும்பூர் ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். சென்னையிலிருந்து மார்ச் 30ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு புறப்படும் ரயிலானது திருச்சிராப்பள்ளியை மாலை 6:30 மணிக்கு வந்து சேரும். ஸோ நாளைக்கு சென்னையிலிருந்து வர்றவங்க இந்த ட்ரெயினும் ஒரு பயன்படுத்திக்கலாம். இந்த ட்ரெயின் மெயின் லைன் வழியாக தான் வரப்போகுது. ஏன்னா டைமிங் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியுது. ஆனால் சென்னை திருச்சிராப்பள்ளி இடையே இந்த ட்ரெயின் வந்து நான் ஸ்டாப் 1-to-1 சர்வீஸ் மாதிரி தான் இயக்க போகிறாங்க. அடுத்து இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் பார்த்தலாம். இந்த ட்ரெயின் வந்து 6 ஸ்லீப்பர், 8 அன்ரிசர்வ்ட், 2 லக்கேஜுக்கும் பிரேக்கான் சேர்த்து மொத்தமாக வந்து 16 பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது. சென்னை எழும்பூர்லேருந்து திருச்சிராப்பள்ளி ஒரு நான் ஸ்டாப்னு கொடுத்துருந்தாலும் ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் தான். ஸோ சம் கிராசிங்காண்டி நிறைய இடங்களில் நிறுத்தப்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. பெங்களூரு திருவனந்தபுரம் பெங்களூரு இடையே சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது. திருவனந்தபுரத்திலிருந்து ஏப்ரல் 4 முதல் மே 30 வரையும், திருவனந்தபுரத்திலிருந்து ஏப்ரல் 6 முதல் ஜூன் 1 வரையும் சிறப்பு ரயிலானது இயக்கப்பட உள்ளது. ட்ரெயின் நம்பர் 06555 பெங்களூரு திருவனந்தபுரம் சிறப்பு ரயிலானது பெங்களூரு ரயில் நிலையத்திலிருந்து எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் இரவு 10 மணிக்கு புறப்பட்டு மறுநாள் மதியம் 2 மணிக்கு திருவனந்தபுரம் ரயில் நிலையத்தை சென்று சேரும். மறுமார்க்கத்தில் ட்ரெயின் நம்பர் 06556 திருவனந்தபுரம் நார்த் பெங்களூரு சிறப்பு ரயிலானது எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மதியம் 2:15 புறப்பட்டு மறுநாள் காலை 7:30 மணிக்கு பெங்களூரு ரயில் நிலையத்தை சென்று சேரும். திருவனந்தபுரம் நார்த் அப்படிங்கிறது கொச்சிவெளி தான், அதெல்லாம் குழப்பிக்க வேண்டாம். திருவனந்தபுரம் செல்லாத இந்த ரயில் வந்து கொச்சிவெளி ரயில் நிலையத்தில் தான் இயக்கப்பட இருக்காங்க. அடுத்து இந்த ட்ரெயினோட கோச் காம்போசிஷன் பார்த்தலாம். இந்த ட்ரெயின் வந்து 2 AC 2 டயர், 16 AC 3 டயர், 2 லக்கேஜுக்கும் பிரேக்கான் சேர்த்து மொத்தமாக வந்து 20 பெட்டிகளை கொண்டு இந்த ரயிலானது இயக்கப்பட உள்ளது. இந்த ரயிலில் வந்து ஸ்லீப்பர் பெட்டிகளோ அன்ரிசர்வ்ட் பெட்டிகளோ இருக்காது. இந்த ரயிலானது கிருஷ்ணராஜபுரம், பங்காரப்பேட்டை, சேலம், ஈரோடு, திருப்பூர், போத்தனூர், பாலக்காடு, திருச்சூர், ஆலுவா, எர்ணாகுளம் நார்த், கோட்டயம், சங்கனாசேரி, திருவள்ளா, செங்கனூர், மாவேலிக்கரா, காயங்குளம், கொல்லம், வர்க்கலா, சிவகிரி ஆகிய ரயில் நிலையங்களில் இரு திசைகளில் நின்று செல்லும். மக்கள் இந்த ரயில்களுக்கான முன்பதிவானது துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கு. தேவையுடையோர் பயன்படுத்திக் கொள்ளுங்க. இந்த ஒரு தகவல் அவ்வளோதான். இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.